ப்ரோ இந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போட்ட ஒரு ட்வீட், அது என்னன்னா துப்பாக்கி ரிலீஸ் டைம்ல போட்டிருந்தீங்க. இன்னைக்கு தேதிக்கு கையில துப்பாக்கி வச்சிருக்கவனை விட துப்பாக்கி ஃபர்ஸ்ட் FDFS டிக்கெட் வச்சிருக்கவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு 13 வருடம் கழித்து அந்த யாருக்காக போட்டோமோ அவரே உங்க கையில வந்து துப்பாக்கியை கொடுத்திருக்காரு. ஒண்ணு. இன்னொன்னு ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, அந்த டிக்கெட் கொடுத்தவர் இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு நம்ம ராஜ்குமார். அவர் தான் நமக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்து அமுச்சு விட்டாரு. அண்ட் விஜய் சார் கையில துப்பாக்கியை கொடுத்த அதே முருகதாஸ் சார் உங்க கையில துப்பாக்கியை கொடுத்து இப்ப ரிலீஸ் ஆகி மதராசி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ இந்த கோஇன்சிடென்ஸ், இந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க. அந்த ட்வீட்டுக்கும் இன்னைக்கு மதராசி ரிலீஸ் ஆகிற வரைக்குமான அந்த ஜேர்னி. இல்ல, நான் ஒரு வசனம் தான் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். அது உலகநாயகன் அவர்களுடைய வசனம். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்றது தான். அன்னைக்கு அந்த ட்வீட் போடும்போது நம்ம சினிமால ஹீரோவா நடிப்போன்றதே ஓகே, என்னவா நடிப்போன்றதெல்லாம் தெரியல. சினிமா நடிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. சினிமாவை அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி அப்ப டிக்கெட் கிடைக்கல. அப்ப ராஜ்குமார் பிரதர் வந்து முருகதாஸ் சார் அசோசியேட்டா அந்த படத்துல ஒர்க் பண்ணாரு. உங்களுக்கு கொடுக்குற டிக்கெட்ல எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த டிக்கெட் வாங்கின ஞாபகம் இருக்கு. இல்ல, அந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, அவர் ஒரு டிக்கெட் வாங்கல. உண்மையிலேயே நண்பர்களுக்காக சேர்த்து நானும் அதுல வந்தேன், அருண் ராஜா 3 பேர் அந்த படத்துல போனோம். சோ இன்னைக்கு இந்த மதராசி ரிலீஸ் ஆனதுனால ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. நேத்து என்னன்னா, நான் பாத்திருக்கேன் முருகதாஸ் சாரோட ஒரு இதுக்காக சொல்றேன். ஒரு லவ் பண்ணிட்டு இருந்து ஃபேமிலி படமா பண்ணிட்டு இருந்த அஜித் சாருக்கு தீனான்ற ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தது முருகதாஸ் சார். அடுத்தது ஒரு வெறும் ஆக்ஷன் அந்த மாதிரி போகும்போது ஸ்டைலிஷா ஒரு ஆக்ஷனை பண்ணி துப்பாக்கின்ற ஒரு படத்தை கொடுத்தது முருகதாஸ் சார். அண்ட் ஒரு உலக லெவலில் இட்டு கொடுத்த கஜினின்ற ஒரு படத்தை சூர்யா சார் கொடுத்தது முருகதாஸ் சார். இன்னைக்கு அதே மாதிரி அந்த ஹீரோன்றதை தாண்டி ஸ்டார்ன்றதை தாண்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு முருகதாஸ் சார் இந்த மதராசி மூலமா. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து அதை சூப்பரா ஏத்துக்கிட்டாங்கன்றது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ அந்த இதை பத்தி மட்டும் சொல்லுங்க. முருகதாஸ் சார் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அது ஹீரோக்கு நிறைய சேலஞ்சஸ் வச்சு டிசைன் பண்றாங்க. அதை நம்ம கரெக்டா அதுக்கான ரிஹர்சல்ஸ் எடுத்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க மதராசியில. அதுக்கு நிறைய ரிஹர்சல்ஸ் எடுத்துக்கிட்டோம். எனக்கு அதுக்கு அமரனும் ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அமரனுக்கு அவர் பாம்பேல கூட்டிட்டு போய் நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. அது இங்கேயும் ஹெல்ப் ஆச்சு. ஸோ இது ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுன்னு தான் நினைக்கிறேன். அது முருகதாஸ் சார் எழுதி இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. அப்ப இதுல இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை தவிர்த்துட்டு நிறைய பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்குன்றதுனால எவ்ரி சீன் அதனுடைய பெஸ்ட்டை கொடுத்துடும். ஏன்னா இந்த மாதிரி திருப்பி கிடைக்குமான்றது தெரியல. ஒவ்வொரு படத்துலயும் அதை தான் தேடுறோம், முயற்சியும் செய்யறோம். அந்த மாதிரி ஒரு டீமும் சேரும் பொழுது அது நல்லா வருது. பட்